சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனம் தெளிவுள்ளவனாயிரு. தீங்க நுயபி சுவிசேஷத்தினுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அப்போஸ்தல உபதேசம். இது அப்போஸ்தல உபதேசத்தின் இன்னொரு பகுதி. முதல்ல வருகை அறிவிப்பது அப்போஸ்தல உபதேசம். இரண்டாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் எப்படி பிரசங்கம் பண்ணணுமா? ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணி. மார்க் போடுறவன் இருப்பான், மார்க் போட்டுக்கிட்டு இருப்பான். இதுக்கு இத்தனை மார்க்கு, அதுக்கு அத்தனை மார்க்குன்னு கணக்கு போடுற ஆள் இருக்கு. அவனெல்லாம் மைண்ட்ல எடுக்காம வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், அதுக்கு ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணு. அடுத்து, நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு.